இன்றைய ஜீவ வார்த்தை நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஜெயத்தை கொடுக்கிறவர், வெற்றியை கொடுக்கிறவர் கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் பிசாசானவன் கொண்டு வருகிறான், சாத்தான் கொண்டு வருகிறான். நம்முடைய எப்படியாவது கீழே விழத்தள்ளும்படியாய், அழித்து விடும்படியான பல சூழ்ச்சிகளை செய்து வருகிறான். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது இந்த யுத்தத்திலே அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது, ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தாவீது ராஜா பல யுத்தங்களிலே வெற்றி பெற்றதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். படைகளை நம்பி இல்லை, கர்த்தரை நம்பி இருந்தான். முடிவிலே கர்த்தர் அந்த யுத்தத்திலே ஜெயத்தை தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். அவருக்கு சார்ந்து இருக்கும் பொழுது, அவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, அவருக்கு நாம் பயந்து இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் உண்மையாக செவி கொடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஜெயத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கடைசி காலம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் பல ரூபத்திலே யுத்தம் செய்ய நினைப்பான். இறுதியாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினாலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து 30, 60, 100 மடங்கான ஆசீர்வாதத்தோடு நம்மளை பெருகச் செய்வார். பயப்படாதீங்க, கலங்கி போகாதீங்க. கர்த்தர் யுத்தத்தில் வெல்லுகிறவர், யுத்தத்தில் ஜெயிக்கிறவர். அவர் நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.